போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்து தெரிஞ்சிடணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்தலாம்னு நான் நினைச்சேன். அவரை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்விகள், புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். சரியா? யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது நம்ம பாடம் சம்பந்தமா கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்தை பார்க்கலாமேங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நான் இதை காமிக்கிறேன். இவருடைய பேர் வந்து டாக்டர் கே சிவன். 2018 2022 ஆண்டு வரைக்கும் இஸ்ரோல அவர் பணிபுரிஞ்சிருக்கார். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவர் இதுல வந்து என்னவா பணிபுரிஞ்சிருக்காருன்னா, ஒரு செக்ரட்டரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் he has worked as secretary and chairman as a space commission. ஸோ இந்த இஸ்ரோல வந்து சேர்மனா ஜனவரி 2018 ஜனவரி 2022 வரைக்கும் அவர் வேலை செஞ்சிருக்கு. ஸோ ஹி ஜாயின்ட் இஸ்ரோ. இந்த இஸ்ரோ வந்து எப்ப சேர்றாரு அப்படின்னா 1982 சேர்றார். இந்த பிஎஸ்எல்வி ப்ராஜெக்ட், இந்த ராக்கெட் லான்ச் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து இவர் ரொம்ப மும்முரமா இறங்கியிருக்கார். அவர் வந்து எதுல ஸ்பெஷலைஸ்டா இருந்தார் அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து ரொம்ப ஆஹ், திறமை பெற்றராகவும் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டா இருந்தது அவருக்கு. ஸோ இவர் தான் வந்து சீஃப் மிஷன் ஆர்கிடெக்டா இருந்திருக்கார் ஃபார் தி லான்ச் ஆஃப் நியர்லி 104 சேட்டிலைட்ஸ் இன் அ சிங்கிள் மிஷன். கிட்டத்தட்ட 104 சேட்டிலைட் ஒரே மிஷன்ல வந்து, சிங்கிள் மிஷன் ஆஃப் பிஎஸ்எல்வில இவர் தான் அந்த மிஷனுக்கு வந்து சீஃப் மிஷன் ஆர்கிடெக்டா இருந்திருக்கு. ஸோ இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் அவர் வளர்ந்திருக்கார். அவர் வளரும் காலத்துல வந்து அவங்க அப்பா வந்து இந்த ஹி வாஸ் அ மேங்கோ ட்ரேடர். ஸோ படிக்கும் காலத்திலேயே வந்து ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் தான் இவருக்கு. பெரிய ரொம்ப ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியோ ரொம்ப செழிப்பான ஃபேமிலின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இவர் படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய அப்பாவுக்கு வந்து அவருடைய நிலத்துல வந்து உதவி செய்யுங்கிற மாதிரியே பள்ளிக்கூடம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து உதவி செய்வாராம். இந்த மாமரத்துல ஏறி அந்த மாம்பழங்கள்லாம் எடுக்கிறதுல. அதே போல படிப்புலயும் ரொம்ப சிறந்தவரா தான் இருந்திருக்காரு இவர். காலேஜ் படிக்கணும் போது சாரி காலேஜ் படிக்கும் பொழுது இவர் வேண்டி விரும்பிய இந்த இன்ஜினியரிங் வந்து அவரால் படிக்க முடியல. ஏன்னா குடும்பத்துல வந்து அந்த அளவு செலவு பண்ண முடியல. அப்பாவுடைய வருமானம் வந்து அந்த அளவுக்கு போதுமானதா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்றாரு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி மேத்ஸ் பண்றார். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுற. அடுத்தபடி அடுத்தபடியா பார்த்தோம்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து தோன்றுது, பையன் வந்து இன்ஜினியரிங் தான் ஆசைப்பட்டான், ஆனா நம்மள்ட்ட போதுமான அளவு பணம் இல்லைங்கிறதுனால இதையே படிக்க விருப்பப்பட்டானே, நம்ம ஏன் படிக்க வைக்க கூடாதுன்னு அதையும் சேர்த்து விடுறார். ஹி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்ஸ் பிடெக் ஆஸ் வெல். அதுக்கப்புறம் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அவர் வேண்டி விரும்பிய அந்த ஹெச்ஏஎல்லா இருக்கட்டும், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடா இருக்கட்டும், எதுலையுமே அவருக்கு அவ்வளோ எளிமையா வேலையும் கிடைக்கல. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவருடைய வாழ்வாதாரம் பார்த்தோம்னா, இவர் வேண்டி விரும்பியது வந்து இவருக்கு கிடைக்கல. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த எந்த ஸ்ட்ரீம்ல போய் அவர் சேர்றாரோ, எந்த வேலையை போய் சேர்றாரோ அதுல வந்து அவர் எக்ஸல் பண்றார். ஹி எக்ஸல்ஸ் வேர் எவர் ஹி ஹஸ் பீன் புட் அப். எந்த இடத்துல போய் அவர் வேலை செய்யறாரோ, எந்த படிப்பை அவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சாலும் அதுல வந்து அவர் ஆஹ் சிறப்பா செய்யறார். ஸோ அதனாலதான் இவருடைய இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். டியூரிங் his கரியர் he never got what he wanted. அவர் வேண்டி விரும்பியது வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. பட் he excelled in whatever job was given to him. ஆனா அவருக்கு வந்து என்ன வேலை கிடைச்சதோ அதுல வந்து எக்ஸல் சிறப்பா பண்ணார். ஸோ நமக்குமே சில நேரங்கள்ல நம்ம வேண்டி விரும்பி ஒண்ணு ஆசைப்படுவோம், ஆனா நமக்கு அது கிடைக்காது, வேற ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கும். அது பரவாயில்ல, அதுல வந்து நம்ம என்ன கத்துக்கலாம், அதுல இருந்து நம்ம வேற எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போலாங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை இவருடைய கதையிலேருந்து நம்ம கத்துக்க முடியுது.
So he is Dr. K. Sivan, Chairman of Space Commission and Secretary of Department of Science. The ISRO project, ISRO வந்து இவர் சேர்ற இந்த PSLV ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 104 சேட்டிலைட்டை வந்து இவர் வந்து சீஃப் மிஷன் ஆர்கிடெக்டா இருந்ததுனால ஒரு சிங்கிள் மிஷன் வந்து இதை லான்ச் பண்ண முடிஞ்சது. The single mission of PSLV. So this is all about Dr. K. Shivan. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சமீபத்துல நியூஸ்ல பார்த்துருந்துருக்கலாம் நீங்க. யூ மே பி நோயிங் ஹிம். ஸோ நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். ஓகே, இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்தபடியா நம்ம பாடத்துக்கு வருவோம். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருந்தோம். இந்த இம்பரேட்டிவ் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது கேள்வி ரீதியா இருக்கக்கூடிய வாக்கியங்கள், ஒரு கமாண்ட், ரிக்வெஸ்ட், அட்வைஸ், இது போன்ற வாக்கியங்களை வந்து நம்ம எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதுவோம், எல்லாமே நம்ம போன கிளாஸ் வரைக்கும் தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ நம்ம புத்தகத்துல சில கேள்விகள் இது சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்கு, பேஜ் நம்பர் மற்றும் இந்த டெக்ஸ்ட் புக்கோடைய இதை காமிக்கிறேன். ஸோ தட் யூ கேன் ரெஃபர் டு இட் குவிக்லி. பேஜ் நம்பர் 167. பேஜ் நம்பர் 167 நம்மளுடைய புத்தகத்துல 167ஆம் பக்கம். ஏ பிரிவுல சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஏ பிரிவுல 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா ஒரு கேள்விகளுக்கும் பதில நம்ம பார்க்கலாம். ஐ ரைட் இட் ஆன் தி போர்ட். ஸோ இங்க பார்த்தோம்னா 4 கேள்விகள், அதாவது கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட 4 சென்டென்சஸுமே வந்து கேள்வி ரீதியா இருக்கு. இட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் அ கொஸ்டின். ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஒரு எக்ஸ்கிளமேஷன், அதாவது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியத்தை வந்து நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, யூ மே மேக் அ நோட் இன் யோர் புக். உங்களுடைய புத்தகத்துல நீங்க நோட் புக்ல எழுதிக்கலாம். ஏ பிரிவுல கேட்கப்பட்ட முதலாவது கேள்விக்கான பதில் எழுத போறேன். கொஸ்டினை நான் படிச்சு காமிக்கிறேன். வாட் டு யூ வாண்ட், ஹி செட் டு ஹர். அவன் அவள்கிட்ட கேட்கறான், உனக்கு என்ன வேணும்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் அவள்கிட்ட கேட்கறான். இப்படிதானே சென்டென்ஸ் ஆனது தரப்பட்டிருக்கு. ஸோ ஹவு டு வி ரைட் இட் இன் இன்டைரக்ட் ஸ்பீச்? வாட் டு யூ வாண்ட் ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கு. அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆர்சிபிடி ஸ்கொயர், இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரோனவுன், டைம், டென்ஸ். எல்லா வாக்கியங்கள்லயும் டைம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்காது. பட் ஸ்டில் we need to keep it in mind. எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கான கோட் வேர்டு தான் இது. ரிப்போர்ட்டிங் வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரோனவுன், டைம், டென்ஸ். ஓகே, இங்க வந்து ஒரு கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியமா இருக்கு. அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்? கேள்வியா கேட்டிருக்காங்க இல்லையா? யார் யார்கிட்ட கேட்கிறா? அவன் அவள்கிட்ட கேட்கிறான். he asked her அப்படின்னு சொல்லலாமா? he asked her what she wanted. அவளுக்கு என்ன வேணும்னு அவன் அவள்கிட்ட கேட்டான். what she wanted. what do you want? அந்த வாண்ட்ங்கிறது வந்து நிகழ்காலத்துல இருக்கு. wanted கடந்த காலத்துல மாத்தி எழுதிடும். இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது, ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து ஆஸ்டா உபயோகிக்கிறோம். ஆனா அந்த வாக்கியத்துல வந்து கேள்விக்குறிய வந்து நம்ம உபயோகிக்க மாட்டோம். டைரக்ட் ஸ்பீச்ல தான் வந்து கேள்விக்குறியானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் பொழுது கேள்விக்குறியானது தவிர்க்கப்பட்டிருக்கும். we won't use it. Instead we'll be using appropriate reporting verb. அது பதிலா தான் அந்த ரிப்போர்ட்டிங் verb வந்து கேள்வியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையா உபயோகிக்கிறோம். he said how's your father. அவன் சொன்னான், எப்படி இருக்காங்க உங்க அப்பா அப்படின்னு அவன் சொன்னான். he asked, or you can
ஹெல்ப். ஹி என்கொயர்ட், விசாரிச்சான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். என்கொயர்டுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஹி ஆஸ்ட் how his father was. How his father was. He said, how's your father? உன்னுடைய அப்பா எப்படி இருக்கான் அப்படின்னு அவன் கேட்டான். யார் யார்கிட்ட கேட்கறாங்கிறது இங்க தகவல் தரப்படல. அதனாலயே நம்ம இங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். If at all you want, you may make you may write he asked her, he asked him how his father was. இப்படியே சொல்லலாம். இங்க கொடுக்கப்படாததுனால நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன் இந்த சென்டென்ஸ். He asked how his father was. Are you coming home with me? நீ என்னோட வீட்டுக்கு வரையா? Are you coming home with me? He asked. சென்டென்ஸ்லயே asked கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியம். He asked him. He asked him whether he was coming he asked him whether he was coming home with him. அவனோட வீட்டுக்கு வரான்னு அவன் இவன்கிட்ட கேட்டான். He asked him. Two personalities, ரெண்டு நபர் தான். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேக்குறாங்க. சரியா? He asked him. நாலாவது வாக்கியம். The poor man exclaimed, will none of you help me? யாருமே எங்களுக்கு யாராவது யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? The poor man asked in despair. ஒரு வருத்தத்துடன் அந்த பிச்சைக்காரர் கேட்டுக்கொண்டார். யாருமே உதவி செய்ய மாட்டீங்களான்னு. இதை எப்படி சொல்லலாம்? The poor man, அந்த ஏழை மனிதர், ஏழை நபர். The poor man எக்ஸ்கிளைம்டுன்னு போட்டிருக்கு. எக்ஸ்கிளைம்னா என்ன? ஒரு சந்தோஷத்துல இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்கிளமேஷனா என்ன? இல்ல ஒரு வருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கிளமேஷன். அதனால the poor man was in despair. யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா? ஒரு பெரும் ஒரு ஏமாற்றம், யாராவது பண்ணுவாங்களாங்கிற ஒரு ஏக்கம், இது மாதிரி. The poor man asked in despair whether don't you know the way home? Asked I. நான் கேட்டேன், உனக்கு வீட்டுக்கு போறதுக்கான வழி தெரியாதான்னு. Don't you know the way home? Asked I. I asked இது ஏ பிரிவுல கேட்கப்பட்ட 5 கேள்விகள், அதற்கான பதில் அதை பார்த்திருக்கோம். அடுத்தபடியா பி பிரிவுக்கு போகிறோம். இந்த 10 கேள்விகள் இருக்கு.
Change the following into indirect speech. எங்க இருக்கு நம்ம புத்தகத்துல ஒரு வாட்டி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதுக்கான பதில பார்ப்போம். 168வது பக்கம், 10 கேள்விகள். ஒரு கேள்விகளுக்கான பதில் எழுதும்போது நான் ஆன்சரை டிஸ்கஸ் பண்றேன், அப்போ படிக்கிறேன் இந்த 10 கேள்விகளையும். சரியா? இரேஸ் பண்ணிக்கலாமா போர்டை? எல்லாரும் எழுதினாச்சா இந்த 5 வாக்கியங்களையும், இந்த 5 ஆன்சர்ஸையும் எழுதினாச்சா? ஓகே, எல்லாருமே எழுதிட்டீங்க நான் நம்புறேன். In the following into indirect speech. Bring me a glass of water, said the Swami to the villagers. Please, I'm so sorry. Bring me a glass of milk. Bring me a glass of milk, said the Swami to the villagers. ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு ஒரு கட்டளை மாதிரி சொல்றாரு அந்த சுவாமி அந்த கிராமத்து நபர்கள்ட்ட. The Swami Swami commanded the villagers to bring him a, a glass of milk. அதிகாரப்பூர்வமா அந்த சுவாமி கிராமத்து நபர்களிடம் கேட்டார். இரண்டாவது கேள்வி. Sit down, boys, said the teacher. The teacher, உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஆசிரியர் இந்த கிளாஸ்ல இருந்த பசங்கள்கிட்ட. The teacher ordered, commanded, ordered, ஒரு மாதிரி கட்டளை இடுறது. The teacher ordered the boys to sit down. Halt, shouted the officers to his men. உட்காருங்க அப்படின்னு அந்த ஆபீசர் வந்து அந்த டீம்ல அந்த குழுல இருந்த மற்ற நபர்கள்ட்ட சொன்னாராம். The officer said to his men, halt. Take off your hat, the king said to the hatter. நேரமான வாக்கியங்கள் இங்க ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸா பார்க்கிறோம். The king ordered, கட்டளையிட்டார். The king ordered ordered the hatter to take off his hat. The teacher said to him, do not read so fast. Teacher
கட்டளையிடுறாங்க, ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, ஆர்டர்ட், கமாண்டட், இது போன்ற ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம இங்க உபயோகிக்கலாம். The teacher commanded him not to read. பி பிரிவுல முதல் 5 கேள்விகளுக்கான பதில நான் எழுதியிருக்கேன். மீதி 5 கேள்விகளுக்கான பதில் எழுதுறேன். ஐ வெயிட் ஃபார் அ மினிட் ஃபார் யூ டு மேக் நோட் ஆஃப் இட். நீங்க பதில் எழுதிக்கிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் காத்திருக்கேன். அடிச்சுக்கலாமா? போர்டை அடிக்கலாமா? சாரி. ஓகே, I'll erase the board. மீதி 5 கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். ஆறாவது கேள்வி. He said to me, wait until I come. அவசரப்படுத்தி சொன்னான். He urged me to wait until அவன் வர வரைக்கும் காத்திருக்கிறதா அவன் வந்து என்கிட்ட சொன்னான். I can tell. Hurry up, he said to his servant. Do not waste time. சீக்கிரமா, நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு அவன் தன்னுடைய சேவகன்கிட்ட சொன்னானா. He ordered his servant to hurry up and not to waste time. And not to waste time. Eighth sentence. Run away, children, said their mother. Said their mother, மதருக்கு அவங்களுடைய அம்மா. Their mother, அவங்களுடைய அம்மா. அவசரப்படுத்தி சொன்னாங்க, கிளம்புங்க சீக்கிரமா. Their mother urged her children
தன்னுடைய குழந்தைகளை இங்கிருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். டு ரன் அவே. He said, "Daughter, take my golden jug and fetch me some water from the well." மகளே, அந்த தங்க நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ஜக்கை எடுத்துன்னு எனக்கு கொஞ்சம் நீரை வந்து அந்த கிணற்றுல இருந்து எடுத்துட்டு நிரப்பிட்டு வா அப்படின்னு அப்பா பொண்ணிடம் கெஞ்சி கேட்டாராம். ஸோ கெஞ்சி கேட்கிறாருங்கிற போது என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? ரிக்வெஸ்டட்ங்கிற வார்த்தையை ரிப்போர்ட்டிங் வேர்பா உபயோகிக்கலாம். He requested, அவர் தன்னுடைய மகளை வேண்டி கேட்டுண்டார். He requested his daughter என்னென்ன to take his fetch him கொண்டு வரதுக்கு. fetch himனா கொண்டு வா, எடுத்துட்டு வா, அவருக்காக எடுத்துட்டு வரணும்னு கேட்டுட்டாராம். fetch him some water from the well. ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் நாட், ஐ erase this sentence alone. 10வது கேள்விக்கான பதில பார்த்துடலாம். Go down to the bazaar, bring me some oil and a lump of rice, ordered his master. His master ordered him. அவனுடைய மாஸ்டர் அவனை கட்டளை இடுறாங்க. His master ordered him to go down to the bazaar to bring him some oil and a lump of rice.
இது டி பிரிவுல 8 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம வேர்ட் வால்ல பார்ப்போம். டைம் பர்சஸ் we will discuss the answers. ஓகே, நீங்க பதில் அளிக்கணும். Direct speech, indirect speech. The policeman said to the boy, show me your license. இந்த போலீஸ்காரர் வந்து அந்த பையனை பார்த்து கேட்டாராம், தம்பி உன்னோட லைசன்ஸ் காட்டுப்பா அப்படின்னு கேட்டாராம். இப்படிதானே நம்மளையும் போலீஸ்காரர் வந்து ரோட்ல பிடிச்சாருன்னா கேட்பார். The policeman said to the boy, show me your license. ஓ, இது என்ன மாதிரியான சென்டென்ஸ்? ஒரு மாதிரியான ஆர்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கா, கேள்வியா இருக்கா, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கா, இல்ல ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டர். அதனால ஆர்டர்டுங்கிற வார்த்தை, கமாண்டடுங்கிற வார்த்தையை வந்து ரிப்போர்ட்டிவ் வேர்பா உபயோகிக்கலாம். த போலீஸ்மேன் ஆர்டர்ட், யார் ஆர்டர் பண்ணாரு? அந்த பையனை. த போலீஸ்மேன் ஆர்டர்ட் தி பாய் டு ஷோ ஹிம் தி லைசன்ஸ். அவர்கிட்ட வந்து தன்னுடைய லைசன்ஸை காட்டுன்னு அந்த பையன்கிட்ட சொன்னாராம், கட்டளை இட்டாராம், ஆர்டர் பண்ணாங்களாம். த போலீஸ்மேன் ஆர்டர் தி பாய் டு ஷோ ஹிம் லைசன்ஸ். ஷோ ஹிம் தி லைசன்ஸ். தங்கிற வார்த்தை இங்க சேர்த்துக்கலாம். டு ஷோ ஹிம் தி லைசன்ஸ். ஓகே, சரி. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், எவ்வளவு சாமர்த்தியமா இருக்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நீ அப்படின்னு அவ சொன்னானாம். ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், கைண்ட் ஆஃப் எக்ஸ்கிளமேஷன். she exclaimed she exclaimed explained இல்ல, exclaimed ஆச்சரியத்துடன். she exclaimed that he was very smart, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பதாக அவள் ஆச்சரியத்துடன் கூறினாள். she exclaimed that he was very smart. I said to him, please give me a glass of water. நான் அவன்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட. நான் அவனை கேட்டுட்டேன், கெஞ்சி கேட்டுனேன். ப்ளீஸுங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க என்னன்னு நம்ம சொல்லலாம்? இன்டைரக்ட் ஸ்பீச்ல ரிக்வெஸ்டட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இங்க பார்த்தோம்னா give me, I said to him, please give me a glass of water. I requested him to give me a glass of water. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் நான் அவனை கெஞ்சி கேட்டுட்டேன். கரெக்டா? கரெக்ட். she said I have done my homework. அவ சொன்னா, நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணியிருக்கேன்னு அவ சொன்னா. she said that she had sorry she said that she had done her homework. She said that she had done her homework. Present perfectல இருந்து past perfectக்கு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. have doneல இருந்து had done அப்படின்னு எழுதியிருக்கோம். கரெக்டா? உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு காலத்திலையும் எப்படி அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆனது எழுதப்பட்டிருக்குங்கிறத 2 கிளாஸ் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். சுரேஷ் செட் ஐ லைக் டான்சிங், எனக்கு நடனம் ஆடுறதுனா பிடிக்கும்னு சுரேஷ் சொன்னான். எனக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும். ஐ லைக் டான்சிங். சுரேஷ் செட் தட் ஹி லைக்ட் டான்சிங். லைக் டான்சிங்கிறது லைக்ட் டான்சிங். அவனுக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும் என்று அவன் சொன்னான். சுரேஷ் செட் தட் ஹி லைக்ட் டான்சிங். லைக்குங்கிறது லைக்டுங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. ஐங்கிற வார்த்தை ஹீங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்பட்டிருக்கு.
டான்சிங், நடனம் ஆடுவது, அது வந்து தொடர்காலம் தான். அதையே அதே தொடர்காலத்தை தான் நம்ம இங்க பயன்படுத்துவோம். இங்க காலம் மாதிரி நம்ம சென்டென்ஸ் இங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரியா? ரவி said honesty is the best policy. the moral principle. இது போன்ற வாக்கியங்கள் இருக்குன்னா நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுவோம்னு சொன்னேன். அதுல பெருசா எந்த விதமான மாற்றமும் அந்த வாக்கியத்துக்கு இருக்காது. சொல்ற விதம் மட்டும்தான். அதாவது இந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க் அது மட்டும் மாத்தி உபயோகிப்போம். ரவி செட் தட். செட் இருந்ததுன்னா செட் தட்ங்கிற கன்ஜங்ஷனை உபயோகிச்சிருக்கோம். அனி ஐம் சோ சாரி. ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி. ரவி செட் தட் ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி. நேர்மையுடன் இருப்பதுதான் ஒரு சிறப்பான கொள்கை என்று ரவி சொன்னார். ஸோ ஏ பிரிவுலையும் பி பிரிவுலையும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில பார்த்திருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் டாக்டர் கே சிவன், அவரை பத்தி தெரிஞ்சணும். இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்டிவிட்டி இன் தி ஃபார்ம் ஆஃப் வேர்ட் வால் pertaining டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் we have seen in today's session. இன்னும் மீதமுள்ள கேள்விகளுக்கான பதில நான் அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்றேன். இன்னி கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கேள்வி வடிவத்துல இருக்குன்னா என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்னு கேட்கிறீங்க. ஓகே, கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு ஆஸ்ட், என்கொயர்ட், questioned அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸை உபயோகிக்கலாம். ஆஸ்ட், commonly we use this reporting verb asked. சரியா? Thank you for asking this doubt. Fine. I'll end the session over here. We will meet again in the next session. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.